அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஹிஸ்டாரிக்கல் டாக். நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் டாக்ல வந்து ஹிஸ்ட்ரி சம்மந்தமான நிறைய விஷயங்களை பேசி பப்ளிஷ் பண்ணிருக்கோம். எல்லா சண்டேவும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஹிஸ்டாரிக்கல் டாக்ஸ் வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணிருக்கோம். இந்த ஹிஸ்டாரிக்கல் டாக்ஸில் நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா காந்தியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பேஸ்டான நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. அந்த கமெண்ட்ஸ் அடிப்படையில் வந்து காந்தி வெர்சஸ் முன்னாடி பகத்சிங் அப்படிங்கிற டாபிக் கேட்டாங்க. ஸோ அதை நம்ம பேசியிருந்தோம். முன்னாடி டாபிக் அதையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். சப்ஸ்குவெண்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேற ஒரு டாபிக் கேட்டிருக்காங்க. காந்தி ரிலேட்டடாக இன்னொரு கான்ட்ரவர்ஷியல் அந்த இஷ்யூ கேட்டிருக்காங்க. கிஷோர், அது என்ன இஷ்யூ சொல்லுங்கள். ஓகே சார், காந்தியை பற்றி வேறு என்ன இஷ்யூ கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு? சார் காந்தி பற்றி நிறைய இஷ்யூ கேட்குறாங்க சார். பட் அதில் மெயினான ஒரு இஷ்யூ நம்ம இன்றைக்கி எடுத்து பேச போகிறோம் சார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்தி வெர்சஸ் இப்போ சுபாஷ் சந்திர போஸ். ஓகேங்களா சார்? இப்போ அதில் 2 டைமென்ஷன் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. என்னென்னா, ஏன் வந்து சுபாஷ் சந்திர போஸ் திரிபுரி கிரைசிஸில் ஐஎன்சியை விட்டு போனார், ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் வந்து என்னென்னா, அவங்க காந்தியும் சுபாஷ் சந்திர போஸுடைய ஒற்றுமை மற்றும் முரண் என்னன்னு கேட்டிருக்காங்க சார். இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சுபாஷ் சந்திர போஸ் பற்றி ஒரு ஓவராலாக நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ என்னோட நேரேஷன் நான் என்ன சொல்கிறேன்னா, சுபாஷ் சந்திர போஸ்லேருந்து ஜஸ்ட் அந்த டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணிடுவோம். பேசிக்காக பார்த்தா சுபாஷ் சந்திர போஸ் வந்து 1897 ஜனவரி 23 1897 பிறக்கிறாரு. அவர் வந்து இப்போ இருக்கிற ஒடிசா, முன்னாடி வந்து பெங்காலி ஃபேமிலி, அவர் வந்து ஒடிசாவில் பிறக்கிறாரு. இப்போ இருக்க பிரசன்ட் ஒடிசா அந்த இதில் பிறக்கிறாரு. பிறந்ததுக்கப்புறம் அவர் வந்து நல்ல ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாரு. ஒரு விஷயம் என்னென்னா, சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்தியன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், ஐசிஎஸ் எக்ஸாமினேஷன், இப்போ ஐஏஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பரிச்சை மாதிரி, அப்போ ஐசிஎஸ்ன்னு எக்ஸாமினேஷன் இருந்துச்சு, இந்தியன் சிவில் சர்வீஸ். அந்த எக்ஸாமினேஷனில் மெரிட்டோரியஸாக பாஸ் பண்ணியிருக்கிறாரு. பாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வேலை வேண்டான்னுட்டு நேஷ்னலிசம், நாட்டுக்காக பாடுபடுறதுக்கு அவர் யங் ஏஜ்லேயே வந்துட்டார். 1920s வந்துட்டார். அரௌண்ட் ஒரு 23 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்காக பாடுபடுறதுக்கு வந்துட்டார். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் 1920 உங்களுக்கு தெரியும், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். அந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் கூட அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. பின்னாடி 1920 அப்படியே வந்து கண்டினியூஷனாக அவர் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. இப்போ சுபாஷ் சந்திர போஸை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, அவர் வந்து நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியில் பிறந்தாலுமே அவர் வந்து புவரை பற்றி ரொம்ப நினச்சி பார்க்குறாரு. அவரோட ஐடியா பூரா எப்போவுமே என்ன இருக்குதுன்னா, லேபரர்ஸ்க்கு என்ன வெல்ஃபேர் பண்ணலாம், பெசன்ஸோடைய பிரச்சனைகள் என்ன, இதை பற்றி அவர் கான்ஸ்டண்ட்டாக சிந்திச்சுட்டே இருக்கார் சுபாஷ் சந்திர போஸ். ஸோ லேபரர்ஸு, பெசன்ஸ், இதனால என்ன ஆகுதுன்னா அவருடைய சிந்தனைகள் பூரா லெஃப்டிஸ்ட் சிந்தனைகளாக ஆகிடுது. இவங்க நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அந்த சிந்தனை தத்துவத்தில் போக வேண்டாம். மொத்தம் வந்து நம்ம ரைட்டிஸ்ட் டெண்டன்சின்னு ஒன்று சொல்கிறோம், இங்கிலீஷில் லெஃப்டிஸ்ட் சென்டென்சின்னு சொல்கிறோம், சென்டரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நடு, லெஃப்ட்டு, ரைட்டு. லெஃப்ட்டுன்னா கான்ஸ்டண்ட்டாக யார் யார், பெசன்ஸு, லேபரர்ஸு, பாமர மக்கள், அவங்களுடைய நலங்கள், அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடியது லெஃப்ட். ரைட்டுன்னா எக்ஸாக்டாக கேபிட்டலிஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி கேபிட்டல். சென்டரிஸ்ட்டு வலதுசாரி, இடதுசாரி. இப்போ இடதுசாரி சிந்தனைகளில் ரொம்ப வந்து அவர் ஆர்வம் காட்டுறார் சுபாஷ் சந்திர போஸ். 1927 28 இதெல்லாம் அப்படி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன முரண் அப்படின்னா, சுபாஷ் சந்திர போஸுக்கும் காந்திக்கும் நீங்கள் என்ன முரண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1922 காந்தி வந்து நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டாக வித்ட்ரா பண்ணுறாரு. சௌரி சௌரா இன்சிடென்ட்னு ஒன்று இருக்குது. 5 பிப்ரவரி 5 பிப்ரவரி 1922 ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் மக்கள் போய் ஒரு க்ரௌடு, ஆர்ம்டு க்ரௌடு போய் போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சிடுறாங்க. உத்தரப்பிரதேசில் தானே சார்? ஆமாம். அவங்களா போய் எரிக்கிறது இல்லை, போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்க போலீஸை துரத்திட்டு போகிறாங்க, அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒழிஞ்சிக்கிறாங்க. உடனே கோவப்பட்டு மாபு எரிச்சு விட்றாங்க. ஓகே, இந்த டீட்டெயில்டாக இது நம்ம இந்த இஷ்யூ கூட போக வேண்டாம். பட் ஆனால் இந்த இஷ்யூனால காந்தி என்ன பண்ணுறாரு, நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணிடுறாரு. பார்டோலி ரெசல்யூஷன் அப்படின்னு 12 பிப்ரவரி 1922 பார்டோலி ரெசல்யூஷன் ஒரு ரெசல்யூஷன் போட்டு, இனிமேல் வந்து நான் வந்து வைலண்ட் மாபை நான் லீடு பண்ண மாட்டேன். எந்த மாப் வந்து அகிம்சையை எடுக்காமல் அதை வந்து வைலண்ட்டாக ஒரு மூவ்மெண்ட் எடுக்குதோ அதை நான் வந்து லீடு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு காந்தி வித்ட்ரா பண்ணிடுறாரு. ஓகே, இதுக்கு யங் லீடர்ஸ் லைக் சுபாஷ் சந்திர போஸ், நேரு, இவங்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இந்த லீடர் என்ன, இந்த காந்தி வந்து ஏதோ ஒரு 4 இடத்துல மக்கள் வந்து ஒரு கொதி படைஞ்சிட்டாங்க, அவர் எரிச்சிட்டாங்க, உடைச்சிட்டாங்க. எதுக்கு இவர் காந்தி போய்ட்டு இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டெல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டாரு? இதுதான் ஃபஸ்ட்டு பெரிய மூவ்மெண்ட், நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் 1922. இந்த மூவ்மெண்ட்டை எதுக்கு அவர் வித்ட்ரா பண்ணலான்றது அங்கேருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்குது, முரண் வந்துடுச்சு. ஓகே, இது இப்படியே கண்டினியூ ஆகுது. டோட்டலாக எங்கே வந்து இது வந்து இந்த முரண் வந்து ரொம்ப ஹெட்டுக்கு போய் ரீச் ஆகுது, பிரச்சனை வெடிக்குது எங்கன்னா 1937 வந்து சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸுக்கு பிரசிடென்ட் ஆகிடுறாரு. அந்த செஷன் பேர் ஹரிபுரா செஷன். 1939 38 ஹரிபுரா செஷனில் பிரசிடென்ட் ஆகிறார். 39 கூட அவர் நான் பிரசிடென்ட் ஆகணும்னு அவர் விரும்புகிறார் சுபாஷ் சந்திர போஸ். ஏற்கனவே ஒரு பிரசிடென்ட்டாக இருக்கிறவர் இன்னொரு டைம் பிரசிடென்ட் ஆகிறது ஒன்றும் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி செஷனில் ஜவஹர்லால் நேரு அப்படி இருந்திருக்கிறார்.
அதனால இவர் வந்து விருப்பப்படுறாரு, நான் நெக்ஸ்ட் பிரசிடென்ட் ஆகணும், நானும் பிரசிடெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, சரி பிரசிடெண்ட்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுபாஷ் சந்திர போஸ் இப்போ 2வது டைம் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது என்ன சொல்கிறார், பிரசிடெண்ட் ஆகிற டயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பிரசிடெண்ட்டுங்கிற எலெக்ஷன் வந்து சும்மா பிரசிடென்ட்னு எலெக்ட் பண்ணாமல் ஐடியாலஜி பேஸில் அந்த பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு போட்டி போடணுங்கிறது. ஐடியாலஜின்னு என்ன, அந்த லீடர் பிரசிடென்ட் ஆகக்கூடிய லீடர் அவருடைய சிந்தனைகள் என்ன, சித்தாந்தங்கள் என்னங்கிறத சொல்லி காங்கிரஸ்குள்ளே ஓட்டை தேடி அதில் ஒரு பிரசிடென்ட் ஆகணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதை நிறைய லீடர்ஸ் அப்போஸ் பண்ணுறாங்க. ஜவஹர்லால் நேரு, அங்கே இருக்கிற மற்ற லீடர்ஸ், ராஜேந்திர பிரசாத், இவங்க எல்லாமே, சர்தார் பட்டேல், இவங்க கூட அப்போஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்போஸ் பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ் பிரசிடென்ட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு நாமினேஷன் ஆகக்கூடிய ஒரு போஸ்ட் தான் அது. அதான் சார், டைட்டில் ரெட்டாக தான் சார், சும்மா டைட்டில் ரெட்டு தான், பேருக்காக தான் ஹெட்டு. இந்த சித்தாந்தங்களெல்லாம் முடிவு யார் பண்ணணும்னா காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி தான் முடிவு பண்ணணும். இது நாள் வரைக்கும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த லீடராக எலெக்ட் ஆகக்கூடிய, பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகக்கூடிய மக்கள், அந்த லீடரு சித்தாந்த அடிப்படையில் வந்து எலெக்ஷனை நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதையும் மீறி சுபாஷ் சந்திர போஸ் இல்லை, நான் ஐடியாலஜியில் நான் கண்டெஸ்ட் பண்ணுறேங்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்களா, காங்கிரஸில் வந்து காந்தி கிட்டலாம் போய் சொல்லி காந்தியை பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு கேண்டிடேட்டை நிற்கிறீங்க சுபாஷ் சந்திரக்கு எகென்ஸ்டாக, நம்ம எலெக்ஷனை நடத்துவோம்னு சொல்லிட்டு பட்டாபி சீதாராமையாவை நிற்கிறாங்க. கரெக்ட் சார். ஸோ பட்டாபி சீதாராமையா, சுபாஷ் சந்திர போஸ் 2 பேரும் எலெக்ஷனில் மோதி காந்தியோட கேண்டிடேட், அதாவது பட்டாபி சீதாராமையா சுபாஷ் சந்திர போஸோட தோத்துறாரு. சார், இதுக்கு காரணம் வந்து காங்கிரஸுக்குள்ளேயே இருக்கிற சோசியலிஸ்ட்னு சொல்கிறாங்க சார். ஆமாம், லெஃப்டிஸ்ட் எல்லாமே சுபாஷ் சந்திர போஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம், லெஃப்டிஸ்ட் எல்லாமே நிறைய பேர் லெஃப்டிஸ்ட்டில் காங்கிரஸில் இருக்காங்க. காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி 1934 ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களும் காங்கிரஸ்லேயே தான் இருக்காங்க. ஆமாம், சோசியலிஸ்ட் ஐடியா, லெஃப்டிஸ்ட் ஐடியா எல்லாருமே சுபாஷ் சந்திர போஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்சிறாரு. அதை ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 150 ஓட்ஸில் ஜெயிக்கிறாரு. அப்போ மொத்தமே காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 1540 ஓட்டும் 1390 ஓட்டு சம்திங், இவ்வளோ தான். இதுதான் மார்ஜின் டிஃபரன்ஸ் 2 பேரும். சுபாஷ் சந்திர போஸ் 540 சம்திங் ஓட்டு வாங்குறாரு. காந்தியோட கேண்டிடேட் பட்டாபி சீதாராமையா 1390 சம்திங் ஓட்டு, அந்த கேப்பில் தான் வாங்குறச்சு, கொஞ்சம் ஒரு மார்ஜின் தான். பட் இருந்தாலுமே காந்தியோட கேண்டிடேட்டை தோத்துட்டாருங்கிறது ஒரு பெரிய நியூஸ் ஆகிடுது. காந்தி சொல்லியே ஒருத்தர் ஜெயிக்கல, காந்தியே தோத்த மாதிரி, காந்தியே தோத்த மாதிரி. அப்போ காந்தி அப்படி எடுக்கிறது இல்லை, காந்தி சுற்றி இருக்கவங்களும் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் நிற்க வச்ச கேண்டிடேட் நீங்கள் தோத்துட்டாரு அப்படின்னு. சரி, இப்போ என்ன ஆயிடுச்சு, காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில் இருக்க சில பேர் என்ன பண்ணுறாங்க, சுபாஷ் சந்திர போஸ் வந்து இப்படி நின்று எலெக்ஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி சொல்லி ஜெயிச்சதை விரும்பாமல் நிறைய காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர்ஸ் அவங்க ரிசைன் பண்ணிடுறாங்க. அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்கிறாங்க. அவங்க பழைய ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர்ஸ் ரிசைன் பண்ணிடுறாங்க. இந்த டயத்தில் தான் காங்கிரஸ் வந்து மீட்டிங் நடக்குது, திரிபுரிங்கிற இடத்துல அந்த மீட்டிங் நடக்குது. 1939 மார்ச்சில் திரிபுரியில் இந்த மீட்டிங் நடக்குது. எலெக்ஷன் எப்போ நடந்துச்சு, ஜனவரியில் நடந்துச்சு. ஓகே, ஒரு 1.5 மாதம் கழிச்சு இந்த மீட்டிங் நடக்குது திரிபுரியில். இப்போ வந்து என்னன்னா, கோவிந்த பெல்லப் பந்த்னு சொல்லிட்டு ஒரு லீடர் இருக்கார், கோவிந்த பெல்லப் பந்த். அவர் வந்து ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வர்றார் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில். ஓகே, அந்த ரெசல்யூஷன் என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் நாங்கள் 20 வருஷம் ஃபாலோ பண்ண ஐடியாவை நாங்கள் எல்லாருமே ஏற்றுக்கிறோம், காந்தியோட லீடர்ஷிப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம், இதுக்கு முன்னாடி இருந்த பழைய ஒர்க்கிங் கமிட்டி அவங்க ஃபாலோ பண்ண ஐடியாவும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், ப்ளஸ் இந்த சுபாஷ் சந்திர போஸ் புது செலக்ட் ஆகிருக்கிறார்ல, அவர் அப்பாயிண்ட் பண்ணோங்கிற ஒர்க்கிங் கமிட்டி காந்தியோட சம்மதத்தோடு அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்றத முழு மனசோட நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. அந்த ரெசல்யூஷனை காங்கிரஸில் இருக்க எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க, மெஜாரிட்டி தி அக்செப்ட் த ரெசல்யூஷன். இது கோவிந்த பெல்லப் பந்தோட ரெசல்யூஷன். இந்த ரெசல்யூஷன் பிரகாரம் இப்போ என்ன ஆகுதுன்னா, சுபாஷ் சந்திர போஸ்க்கு என்ன கம்பல்ஷன் வந்துருதுன்னா, புது ஒர்க்கிங் கமிட்டியோ இல்லை பழைய ஒர்க்கிங் கமிட்டியில் மெம்பர் புது எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒர்க்கிங் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணணும்னா இது காந்தியோடைய ரெக்கமெண்டேஷனில் அப்பாயிண்ட் பண்ணணுங்கிறது கம்பல்ஷன் எடுது. ஆனால் காந்தி என்ன சொல்லிடுறாரு, என்னோட கேண்டிடேச்சர் வந்து நிற்க வச்ச கேண்டிடேச்சர் தோத்துட்டாரு, அப்போ நான் வந்து ஒரு ஒர்க்கிங் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுறது நியாயமாக இருக்காது அப்படின்னு காந்தி விலகிறாரு. ஆமாம். அப்போ டஃபல் யாருக்கும், சுபாஷ் சந்திர போஸ் குரூப்பும் காந்தி குரூப்பும் இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. இது நேரு மீடியேட் பண்ணணும்னு பார்க்குறாரு. நேரு என்ன சொல்கிறாரு, சரி நீங்கள் சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுங்கள், காந்தியோட சொல்கிற கேண்டிடேட்ஸை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுங்கள். என்ன காந்தி வந்து நான் சொல்ல மாட்டேங்கிறாரு, சுபாஷ் சந்திர போஸ் என்னோட ஐடியா விட்டு நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த கிரைசிஸில் என்ன பண்ணுது, டெட்லாக் ஆகிடுது. இப்போ இந்த டெட்லாக்கில் வந்து சொல்யூஷன் சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுறாரு, நான் இந்த டெட்லாக்கில் சரி அப்போ நான் ஒரு வேலை பண்ணுறேன், நான் வந்து பிரசிடென்ட் போஸ்ட்டை விட்டுடுறேன், நான் பிரசிடென்ட்டை வந்து நான் ரிசைன் பண்ணிடுறேங்கிறாரு. எல்லாருமே சொல்கிறாங்க வேணாம் ரிசைன் பண்ண வேண்டாம், இல்லை நான் ரிசைன் பண்ணிடுறேன்னு சொல்லி ரிசைன் பண்ணிடுறாரு. ரிசைன் பண்ணதுக்கப்புறம் புதுசாக ராஜேந்திர பிரசாத்ங்கிறவரை பிரசிடென்ட் ஆக்கிறாங்க காங்கிரஸில். ஓகே சார். 1939 ராஜேந்திர பிரசாத் பிகம்ஸ் த பிரசிடென்ட். இப்போ 2 பேருக்கும் பிரச்சனை என்னன்னா, காந்தி வந்து வேற ஒரு ஐடியாவை பிலீவ் பண்ணுறாரு, சுபாஷ் சந்திர போஸ் வேற ஐடியா பிலீவ் பண்ணுறாரு. காந்தி என்ன சொல்கிறாரு,
பிரிட்டிஷ்காரனை வந்து நம்ம எப்படி ஃபைட் பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஃபைட் பண்ண முடியும். ஒன் மூமெண்ட் ஆஃப்டர் அனதர் மூமெண்ட் ஃபைட் பண்ணோம். சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுறாருன்னா இல்லை அவனை ஒரே அடியில் அவனை முடிக்கணும், அந்த மாதிரி ஒரு ஐடியாவை நினைக்கிறாரு. செகண்டு, காந்தி என்ன சொல்கிறாரு, சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்கிறாரு காந்தி கிட்ட காம்ப்ரமைஸ் இந்த டயத்தில், நான் வந்து நினைக்கிறேன் மக்கள் வந்து இப்போ ரெடியாக இருக்கிறாங்க ஒரு போராட்டத்துக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை 1920 லான்ச் பண்ணீங்க, ஓகே நல்லது. சிவில் டிசபிலிட்டி மூவ்மெண்ட் காந்தி தான் லான்ச் பண்ணார் 1930 காந்தி லான்ச் பண்ணார். இன்னொரு மூவ்மெண்ட்டை நம்ம லான்ச் பண்ணி ஆகணும், லான்ச் பண்ணால் சுதந்திரம் கிடைக்கும் சுபாஷ் சந்திர போஸ் நினைக்கிறார். காந்தி நினைக்கிறான் அப்போ இன்னொரு மூவ்மெண்ட்டை லான்ச் பண்ணி தான் ஆகணும். அப்போ சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்கிறார், அந்த மூவ்மெண்ட்டை லான்ச் பண்ணுறதுன்னா டைம் இதுதான், இது 1939 நம்ம லான்ச் பண்ணோங்கிறார். காந்தி என்ன சொல்கிறாரு, இல்லை 39 மக்கள் தயாராகவே இல்லைங்கிறார். மக்கள் மனசில் வந்து இப்போ ஒரு போராட்டத்தை நம்ம அனௌன்ஸ் பண்ணால் லட்சக்கணக்கான பேர் இதுக்கு கூவிவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு காந்தி சொல்கிறார். எனக்கு நம்பிக்கை இல்லை. சுபாஷ் சந்திர போஸ் இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறாரு. சரி, ஏன்னா மக்கள் கொதிப்படைஞ்சிருக்கிறாங்கிறது சுபாஷ் சந்திர போஸ் பார்க்குறாரு. ஆனால் காந்தி என்ன சொல்றாரு, இந்த கொதிப்பு வந்து ஒரு போராட்டமாக கன்வெர்ட் ஆகாதுங்கிறது நான் ஃபீல் பண்ணுறேங்கிறார் காந்தி. புரிஞ்சுல? அப்போ சுபாஷ் சந்திர போஸ் போராட்டத்தை இப்பயே லான்ச் பண்ணுங்கிறார், காந்தி இல்லை இப்போ லான்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. ஆனால் உண்மையில பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் இந்த போராட்டத்தை பின்னாடி போய் லான்ச் பண்ணுறாரு. ஆனால் மக்கள் யாருமே வரதில்லை அந்த போராட்டத்தில், ஏன்னா காந்தி சொன்னது சரியாக போயிடுது. சரி இருக்கட்டும். அடுத்தது என்ன சொல்கிறார் சுபாஷ் சந்திர போஸ், இப்படி ஒரு போராட்டம் லான்ச் பண்ணால் ஃபியூச்சரில் அதுக்கு காந்தி லீடராகவே இருக்கட்டும், ஆனால் அதோட ஸ்ட்ராட்டஜி, அதோடைய கொள்கை கோட்பாடு, அதோட ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறார் காந்தியை. காந்தி என்ன சொல்கிறாரு, ஒரு மூமெண்ட்டுக்கு லீடர் நான், வேற ஒருத்தவனுடைய ஐடியாலஜி நான் எடுத்து லீடர் ஆக முடியாது. ஐ கேனாட் பி a leader to a movement where the strategy and responsibility is not mine அப்படிங்கிறது. நான் லீடர் ஆனா என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நான் லீடர் இருக்க முடியும். நான் லீடர்னு பேருக்கு இருந்துட்டு அடுத்தவனோட ஐடியா நான் ஃபாலோ பண்ண முடியும்னு காந்தி சொல்லுவார். சுபாஷ் சந்திர போஸுக்கு என்னன்னா காந்தின்னா தான் எல்லாரும் வருவான். ஆமா, காந்தியை முன்னாடி வச்சு நம்மளோட ஐடியாவை பின்னாடி எடுத்துட்டு போகலாம்னு நினைச்சிருக்காரு. அவர் நினைச்சிருக்காரு. காந்தி என்ன சொல்றாரு, அது ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஓகே, அப்போ இந்த டசில்லாம் ஆகி கடைசியில் வந்து சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் ரிசைன் பண்ணிட்டு பெங்கால் காங்கிரஸ் கமிட்டியில் போயிட்டு அவர் அங்கே பிரசிடென்ட் ஆயிடுறாரு பெங்காலில். அப்புறம் தனியாகவும் வெளில போயிடுறாரு. இல்லை, அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது பெங்காலில் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, உடனே அவர் சுபாஷ் சந்திர போஸ் இப்போ சொன்னார்ல மக்கள்லாம் ரெடியாக இருப்பாங்க ஒரு மூவ்மெண்ட்டை லான்ச் பண்ணணும்னு சொன்னார்ல, யாரோட பெர்மிஷன் இல்லாமல் அவரே வந்து ஒரு கால் கொடுக்குறாரு, நான் ஒரு மூவ்மெண்ட்டை லான்ச் பண்ணுறேன் மக்கள்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி பெங்காலில் கொடுத்துறாரு. நான் வந்து ஒரு அஜிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன், யாருமே வர்றதில்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, சுபாஷ் சந்திர போஸ் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு, நம்ம நினச்சது தப்பாக போயிடுச்சு, நம்ம மக்கள் எல்லாம் கொதிப்படைஞ்சு ஏதோ நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் மாதிரி சிவில் டிசைன் மூவ்மெண்ட் வந்துடும் நினச்சா அவ்வளோ தான் வரல அப்படிங்கிற ஒரு ரியலைஸ் பண்ணுறாரு. அதுக்கு மத்தியில் காங்கிரஸோடைய கொள்கை கோட்பாடு அதில் அவருடைய பர்மிஷன் இல்லாமல் இவர் தனித்து இவரே இயங்கினதுக்காக காங்கிரஸ் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு 3 வருஷத்துக்கு. ஓகே, அப்போ காங்கிரஸில் அவர் வந்து அவர் கேண்டிடேட்டாக சரியில்லை, காங்கிரஸ் பிரசிடென்சி சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு, எலெக்ஷன் 3 வருஷம் கண்டக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவர் வந்து காங்கிரஸ்லேருந்து விலகி ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறார். ஓகே, ஃபார்வர்ட் பிளாக் இது 1939 நடக்குது. ஃபார்வர்ட் பிளாக் ஆரம்பிச்சதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டயத்தில் 1939 செகண்ட் வேர்ல்டு வார் செப்டம்பர். ஆமாம், ஜெர்மனி போய் போலாண்ட் அட்டாக் பண்ணுது, செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிடுது. உடனே இந்த வார் டைம் கிரைசிஸில் சுபாஷ் சந்திர போஸ் ஹவுஸ் அரெஸ்ட்டில் கொண்டு வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஹவுஸ் அரெஸ்ட்லேருந்து சுபாஷ் சந்திர போஸ் தப்பிச்சு போய் 1940, 41, 42 தப்பிச்சு போய் அவர் ஆப்கானிஸ்தான் போய், அங்கேருந்து ரஷ்யா போய், அங்கேருந்து ஜெர்மனி போய், அங்கேருந்து சிங்கப்பூர்லேருந்து ஜப்பான் போய், ஜப்பான் வந்து இப்போ செகண்ட் வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பேர்ல் ஹார்பர் அட்டாக் நடந்துருது. பேர்ல் ஹார்பர் பேர்ல் ஹார்பர் நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுது, இப்போ ஜப்பான் என்ன பண்ணுது, போய் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் பார்ட்டிசிபேட் பேர்ல் ஹார்பரில் மூலியமாக பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் என்ன நினைக்கிறாருன்னா, பிரிட்டனுக்கு எதிர்த்து சண்டை போடக்கூடியது ஜெர்மனி, பிரிட்டனுக்கு எதிர்த்து சண்டை போடக்கூடியது ஜப்பான், ஏன்னா ஜப்பானும் ஜெர்மனியும் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் சுபாஷ் சந்திர போஸ் நினைக்கிறாரு. அப்போ நம்ம பிரிட்டனை போய் தாக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து எனிமி கூட கை கோர்க்கணும்னு சொல்கிறாரு. எனிமி யார், ஜெர்மனி, ஜப்பான். அதனால போய் ஒரு ஜெர்மனியில் போயிட்டு ஹிட்லரை மீட் பண்ணதாகவும், அங்கேருந்து சப்மரீன் மூலிமா தப்பிச்சு சிங்கப்பூர் போய், அங்கேருந்து ஜப்பான் போய், ஜப்பானில் இருக்க பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கிற தோஜோ, அந்த தோஜோவை மீட் பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் பிரிட்டிஷை எதிர்க்கிறதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்லது நம்ம பிரிட்டனை தான் அப்போஸ் பண்ணோம், இவங்களே ஒருத்தங்க இருக்கிறாங்க, இவங்களும் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஜப்பான் ப்ராக்ஸி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனில் தான் 1942 41, 42 முக்கியமான சம்பவம் நடக்குது. என்னன்னா, ஜப்பான் வந்து என்ன பண்ணுதுன்னா, பிலிப்பைன்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு பேர்ல் ஹார்பருக்கு அப்புறம் என்ன பண்ணுது, பிலிப்பைன்ஸ் இந்தோ சைனா ஃபுல்லாக அட்டாக் பண்ணி, மலேசியா பர்மா, அதாவது பர்மா வந்து பிரிட்டிஷ் காலனி, அந்த பர்மாவை வந்து அனெக்ஸ் பண்ணிக்குது. ஓகே, ஜப்பான்
பர்மாவை அனெக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1942 பிரிட்டிஷ்காரன் எல்லாமே இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்கேயே விட்டுட்டு தப்பிச்சு இந்தியா கூடி வந்துடுறாங்க பர்மாலேருந்து. அப்போ அந்த எல்லா சோல்ஜர்ஸும் யார் கீழே மாட்டிக்கிறாங்க? ஜப்பான் கீழே மாட்டிக்கிறாங்க. எல்லாமே இந்தியன் சோல்ஜர்ஸ். ஜப்பான் பிரிட்டிஷ் ஆர்மியில் இருந்தாங்க, எல்லாமே ஜப்பான் கிட்ட போய் கிட்டத்தட்ட 4000 சொல்றாங்களே, அதிகம் 45,000 சோல்ஜர்ஸ் மாட்டிக்கிறாங்க. இப்போ இந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுறது? ஜப்பான்காரனுக்கு ஒன்றும் புரியல. இப்போ வந்து என்ன நினைக்கிறேன், அந்த சோல்ஜர் குரூப்ல இருந்த ஆஃபீஸர் ஒருத்தர் மோகன் சிங்னு ஒரு ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, ஜப்பான் கிட்ட போய் பேசுகிறாரு. நான் வந்து இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன், பிரிட்டிஷ்க்கு எகென்ஸ்டாக போராடுறதுக்கு நான் ட்ரெயின் பண்ணுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அந்த டயத்தில் அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது 1942 இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது ஜப்பான்ஸ்க்கும் அப்போ இருக்க அந்த மோகன் சிங்கும் பிரச்சனை வந்து இந்த முயற்சி வந்து 100% அவர் அரெஸ்ட் பண்ணி திருப்பி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவர் ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, மோகன் சிங் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, 1943 சுபாஷ் சந்திர போஸ் இப்போ இங்கே போயிடுறாரு. 1940 சுபாஷ் சந்திர போஸ் அங்கே போனதுக்கப்புறம் இதே எக்ஸைட் திரும்ப ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாரு, இந்தியன் நேஷனல் ஆர்மி இல்லை ஆசாத் இந்து ஃபவுஸ் அப்படின்னு பேர். அதுக்கு ஆசாத் இந்து ஃபவுஸ் இல்லைன்னா இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரீஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஜப்பான்கார்ட்ட என்ன கேட்குறாரு, நீங்கள் வந்து இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் எனக்கு கொடுங்க, இவங்களை நான் ட்ரெயின் பண்ணுறேன், ட்ரெயின் பண்ணி பிரிட்டிஷ்க்கு எகென்ஸ்டாக நானே போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் வந்து அவர் பேஸை ஹெட் குவார்ட்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கே வந்து ஒரு கவர்மெண்ட்டை இந்தியன் கவர்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறாரு. கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா, ப்ராவின்ஷியல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச கவர்மெண்ட்டை அங்கே கிரியேட் பண்ணுறாரு சுபாஷ் சந்திர போஸ். அவரே கிரியேட் பண்ணிட்டு இங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி அப்போ தான் ஒரு கால் கொடுக்குறாரு, யாரெல்லாம் வந்து இந்திய ஐஎன்ஏல ஜாயின் பண்ணமெல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மலேசியாவும் சரி, மியான்மர் பர்மாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் நிறைய பேர் சவுத்தில் இருக்கவங்க தான், தமிழ்காரங்க. இவங்க தான் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அந்த ஆர்மியில். ஓகே. ஸோ அதனால ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே உள்ளே போயிட்டு அங்கே இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் 1944 வந்து என்ன பண்றாங்க, இந்தியாவை இன்வைட் பண்றதுக்கு சுபாஷ் சந்திர போஸ். அப்பதான் இவர் அந்த காலம் கொடுக்குறாருல்ல சார், அதாவது வந்து give me blood I will give you freedom. ஆமா give your blood I will give you freedom அப்படிங்கிற, உன்னோட ரத்தத்தை கூட நான் உனக்கு வந்து சுதந்திரம் கொடுக்குறேன். ரத்தம் அப்படின்னா போராடு, சுதந்திரத்தை நான் வாங்கி கொடுக்குறேங்கிறாரு. அது மட்டும் இல்ல, டெல்லி செலோங்கிற அஜிடேஷன் இவர் எப்பதான் ஸ்டார்ட் பண்ண, டெல்லி செலோ, கோ டு டெல்லி, ஜெய் ஹிந்துங்கிற முழக்கத்தையும் இவர் தான் பாப்புலர் ஆக்குறாரு. ஓகே. ஜெய் ஹிந்துங்கிற முழக்கம், டெல்லி செலோ, அப்புறம் கிவ் யுவர் பிளட் ஐ வில் கிவ் இண்டிபெண்டன்ஸ். அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் வந்து இவங்களுக்கு வந்து இவர்கிட்ட தான் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஆமா ஏன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸை வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து, அதாவது பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து ஜப்பானீஸ் பிடிச்சிடுறதுக்கப்புறம் இவர்கிட்ட கொடுக்குறாங்க. அதை இவர் பேரும் மாத்துறாரு. ஆமா, ஷாஹித் ஐலாண்ட், சுராஜ் ஐலாண்ட் இப்பயும் அப்படிதான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார், பின்னாடி மாத்துறாங்க. அவருக்கு ஷார்ட் டைம்ல அவர் கண்ட்ரோல்ல இருக்குது. ஓகே. ஆனா அந்த மெயின் லேண்டுக்கு அவர், அந்த ஐலாண்டுக்கு அவர் வரல. அவரோட ஆப்ரேஷன் பூரா சிங்கப்பூர் ப்ளஸ் இந்த மியான்மர் இந்த சைடில் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆர்மியை லீட் பண்ணி என்ன அனுப்புறாரு, இந்தியாவை இன்வைட் பண்ணுறதுக்கு நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாலாம் அனுப்புறாரு. நார்த் ஈஸ்ட், அதாவது வந்து மிசோராம், மணிப்பூர் அந்த சைடில் அந்த 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 மவுண்டைன் சொல்லி அனுப்புறாரு. ஓகே. அந்த வழியாக வந்து 1944 இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே வந்து இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி ஒரு கொடி ஏற்றுறாங்க இம்பாலில். கொடி ஏற்றுனதுக்கப்புறம் உடனே பிரிட்டிஷ் ரிட்டாலியேட் பண்ணுறாங்க. திருப்பி இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பாதி பேர் செத்து போயிடறாங்க, பாதி பேர் தப்பிச்சோட நினைக்கிறாங்க. பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் திருப்பி இதை பிடிச்சிறாங்க. பிரிட்டிஷ்னா இந்தியன்ஸ் தான், பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் இல்லை. அப்போ பிரிட்டிஷ் ஆர்மியில் இருந்த இந்தியன்ஸு பிரிசனர்ஸ் ஆஃப் வார் ஜப்பானீஸ் தாயி திரும்ப அவன் ஐஎன்ஏ சோல்ஜர் ஆனதுக்கப்புறம் அவங்கள திரும்ப போய் பிடிச்சி பிரிட்டிஷ்காரன் பிடிச்சிட்டு சோல்ஜர்ஸை இழுத்துட்டு, பிரிசனர்ஸை இழுத்துட்டு வந்து ஜெயிலில் பல இடத்துல ஜெயிலில் போட்டு முடி வச்சிடுறாங்க. அதுதான் ஃபேமஸ் ஐஎன்ஏ ட்ரையல்ஸ். ஆமாம், அதுக்கு பேர் ஐஎன்ஏ ட்ரையல்ஸ், ரெட் ஃபோர்ட் ட்ரையல்ஸ்னு பேர் சொல்கிறாங்க அது. ஓகே. ஏன்னா அந்த ரெட் ஃபோர்ட்டில் அந்த ட்ரையல்ஸ் நடக்குது. அதில் 3 லீடர், ஷானவாஸ் கான், பிரேம் குமார் சீகல், ஜிஎஸ் டில்லன், குருதயால் சிங் டில்லன். ஷானவாஸ் கான், பிகே சீகல், பிரேம் குமார் சீகல், ஜிஎஸ் டில்லன், குரு தயால் சிங் டில்லன். இதில் இவங்க 3 பேரையும் வச்சுக்கிட்டு, அதாவது ஒரு ஹிந்து, ஒரு முஸ்லீம், ஒரு சீக், இந்த 3 பேரையும் வச்சுக்கிட்டு ட்ரையல்ஸ் நடத்துகிறாங்க. பிரிட்டிஷ்காரன் இவங்க பண்ணது தப்பு, இந்த சுபாஷ் சந்திர போஸ் கூட போன சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கணும், ஏன்னா அவங்க வந்து நாட்டை பிட்ரேயல் அவங்க பண்ணிட்டாங்க, அதனால அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும். போராட்டம் பின்னாடி ஒரு பெரிய கதை. 1945 நவம்பரில் ஸ்டார்ட் ஆகுது இந்த போராட்டம். ஓகே. இந்த ஐஎன்ஏ ட்ரையல்ஸ், இதுக்கு பின்னாடி நிறைய இஷ்யூ. அதுதான் இந்த ஐஎன்ஏ வந்து எவ்வளோ பெரிய இம்பாக்டை கொடுத்துருக்குதுன்னா, இந்தியன் நேஷனல் ஆர்மி பிரிட்டிஷ்கார இந்தியா விட்டு ஓடணுங்கிறத தீர்க்கமாக முடிவு பண்ணது இந்த ஐஎன்ஏ ட்ரையல்ஸில் தான். கரெக்ட். பிரிட்டிஷ்காரன் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட 1945 கூட மனசில் நினச்சிருக்கான், இன்னும் கொஞ்ச நாள் நம்ம தள்ளிட்டு போகலாம் இந்தியாவை ரூல் பண்ணிக்கிட்டுன்னு. பட் இந்த ஐஎன்ஏ ட்ரையலும் ப்ளஸ் RIN மியூட்டனி, ராயல் இந்தியன் நேவி மியூட்டனி 1946 பிப்ரவரியில் நடக்குது. அந்த மியூட்டனியும் இந்த ஐஎன்ஏ ட்ரையல்ஸும் இந்த ஐஎன்ஏ இஷ்யூவும் பிரிட்டிஷ்காரன் இனிமேல் நம்ம இந்தியாவில் ரொம்ப நாள் தங்க முடியாதுங்கிறத நிர்ணயிக்குது. ஸோ அதனால பிரிட்டிஷ்காரன் வேறு வழி இல்லாமல்
47 விட்டு ஓடி போயிடுறான்னு வச்சுக்கோங்க, இந்தியாவை குவிட் பண்ணிடுறான். ஸோ இதெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் ஆஃப் சுபாஷ் சந்திர போஸ். கடைசியில் இந்த சுபாஷ் சந்திர போஸ் என்ன ஆனார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. ஆமாம், அது ஒரு மிஸ்ட்ரி தான். என்ன மிஸ்ட்ரினா, சுபாஷ் சந்திர போஸ் கடைசி ஃபேஸில் அவர் என்ன ஆகிறாருன்னு யாருக்கும் தெரியுதில்ல, அவர் யாருமே பார்க்கறதில்ல. ஆனால் பொதுவாக எல்லாருனாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிலீஃப் என்னென்னா, சுபாஷ் சந்திர போஸ் வந்து வேறு இடத்துக்கு மஞ்சூரியாவுக்கு தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா இப்போ இது எல்லாமே வந்து செகண்ட் வேர்ல்டு வார் 1945 பார்த்தீங்கன்னா அலைடு ஃபோர்ஸஸ் எல்லாம் அந்த டெரிட்டரி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. மெயின்லி இந்த அமெரிக்காலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டெரிட்டரியில். செகண்ட் வேர்ல்டு வாரில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான் மூணும் ஒரு சைடு. ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான் ட்ரிபிள் ஆக்சிஸ் பவர்ஸ். ட்ரிபிள் ஆக்சிஸ் ஆர் ஆக்சிஸ் பவர்ஸ். அலைடு பவர்ஸ்னா மீதி எல்லாருமே பிரிட்டனு, ஃப்ரான்ஸு, அமெரிக்கா, மெயினாக இந்தியா கூட இந்த அலைடு பவர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. யூஎஸ்எஸ்ஆர். ஓகே, ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த ஃபைட் நடக்குது. இப்போ 1945 பார்த்தீங்கன்னா தோக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜப்பான் கொஞ்சம் கொஞ்சமாக தோக்க ஆரம்பிச்சு. ஸோ இந்த டயத்தில் சுபாஷ் சந்திர போஸ் இங்கேருந்து வேறு இடத்துக்கு தப்பிக்கணும்னு நினைக்கும் போது ஒரு ஏர்கிராஃப்டில் ஏறி போகிறாரு. அந்த ஏர்கிராஃப்ட் வந்து தாய்வான் அப்படிங்கிற ஃபார்மோசான ஐலாண்டு, ஃபார்மோசான இப்போ இருக்கிற தாய்லாந்து, அந்த தாய்லாண்டில் போகும்போது வெடிச்சு கீழே விழுந்து அதில் இருக்கக்கூடிய சுபாஷ் சந்திர போஸ் இறந்து போயிட்டாரு. பர்ன்டு 3rd degree பர்ன்டு இறந்து போயிட்டாருங்கிறத டாக்குமெண்ட் ரெக்கார்டு 18 ஆகஸ்ட் 1945 ரெக்கார்ட் பிரகாரம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, இது யாருக்குமே தெரியல. இவர் வந்து இப்படி அடிபட்டு ஒருத்தர் இறந்து போயிட்டாருங்கிறது ஜப்பானீஸ்காரன் அவன்லாம் நோட் பண்ணி வச்சிட்டான் எல்லாமே. அவன் தான் கிரிமினேஷன்லாம் பண்ணியிருக்கான் பின்னாடி. ஓகே. ஆனால் இப்போ நிறைய பேர் சுபாஷ் சந்திர போஸ் எங்கே போனார், ஏறினது தெரியும், எங்கே போய் லேண்ட் பண்ணது யாருக்கும் தெரியாது, அந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. அப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க, இவர் தப்பிச்சு வேறு எங்கேயோ போயிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் நினைக்கிறாங்க. நம்மளுக்கு இன்னும் எக்ஸாக்டாக 100% யாருக்குமே ஒன்றும் தெரியாது. இது எல்லாமே இது மாதிரியான ஒரு ஒப்பீனியன். ஓகே. ஏர்கிராஃப்ட் பறந்து போனது, விழுந்தது, 3rd degree பர்னில் இறந்தது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கொஞ்சம் பேர் சுபாஷ் சந்திர போஸ் வந்து ரஷ்யாவில் தப்பிச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹிமாலயஸில் இருக்கிறாரு. அவர் இது மாதிரிலாம் நிறைய பிலீஃப் சிஸ்டம் இருக்குது. இதுக்கு நடுவில் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கிரட்டாக பிரிட்டிஷ்காரன் என்ன சொன்னான்னா, நான் சுதந்திரம் கொடுக்கறதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சேன் பிரிட்டிஷ்காரன். அது என்ன கண்டிஷனு? சுதந்திரம் கொடுப்பேன், ஆனால் ஒரு கண்டிஷன். நேதாஜி வந்து சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜின்னு நம்ம சொல்கிறோம். அந்த நேதாஜி வந்து நீங்கள் பிடிப்பட்டா இந்தியாவில் எங்ககிட்ட நீங்கள் ஒப்படைக்கணும், நேரு கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டாங்க அப்படின்னு. இதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஃபேக்ட் கிடையாது. ஏன்னா எல்லாமே கான்ஸ்பிரசி தான். ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடு இருந்திருந்தால் பிரிட்டிஷ்காரன் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடியே வெளியே வந்திருப்பார் அவர். இன்கேஸ் பிரிட்டிஷ்காரன் போனதுக்கப்புறம் கூட நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நேரு பிடிச்சி கொடுத்துருவாருன்னா வராமல் இருக்காரு. அவர் ஏன் கொடுக்கணும், பிடிச்சி ஏன் கொடுக்கணும்? ரெண்டாவது நேருக்கு அந்த அளவுக்கு தெரியுது, அந்த ஒரு விஷயம் இருக்குதுல்ல சார். அது மட்டும் இல்லாமல் 15th ஆகஸ்ட் நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. 16th ஆகஸ்ட் வந்து நேரு வந்து எவ்வளோ பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே சுபாஷ் சந்திர போஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப பெருசு. கரெக்டா. அவரு தான் வந்து வெளிநாட்டில் நம்மளுடைய தேசிய கொடியை நிறைய இடத்துல ஏற்றினவருன்ற மாதிரி அவருக்கு புகழாரமும் சுட்டியிருக்கிறாரு. அப்போ வந்து சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடு இருந்திருந்தால் 1947 அந்த டைமில் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்திருப்பாரு. இந்தியாவில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். பின்னாடி ஒரு அப்போசிஷன் பார்ட்டியாவோ இல்லை ரூலிங் பார்ட்டியாவோ பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருப்பாருங்கிறது என்னுடைய கொஞ்சம் வரலாற்று அறிவில் இருக்கக்கூடிய, எனக்கு தெரிஞ்ச ஒரு லெஃப்டிஸ்டோடைய ஒரு லீடராக வந்து பெரிய போயிருப்பாரு. ஆனால் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போராளிகள் இவங்கெல்லாம் வந்து மறையிறதில்லை, இவங்கெல்லாம் இறக்குறதில்லை, இவங்கெல்லாம் விதைக்கப்படுகிறார்கள். இதுதான் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு சொல்கிறது. பெரிய பெரிய ரெவல்யூஷனரிஸ் எல்லாம் தே டோன்ட் டை, தே ஆர் ஜஸ்ட் சீடட். சார் இன்னொரு ஒரே ஒரு சின்ன குயிக் அந்த இது மட்டும் பண்ணிடலாம் சார். அவங்களோட நேரு, காந்தி, அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸுடைய அந்த முரண் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா. முரண் இது ரெண்டுமே. ஒற்றுமை 2 பேரும் நேஷனலிஸ்ட், அவ்வளோதான். 2 பேருக்கும் இண்டிபெண்டன்ஸ் வேணுங்கிறது விரும்புகிறாங்க. 2 பேரும் புவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வழிமுறைகள் தான் வேற. இப்போ டிஃபரன்ஸ் என்னன்னா, 2 பேருமே வந்து ஹானஸ்ட் லீடர்ஸ், 2 பேருமே மாஸ் லீடர்ஸ் தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சுபாஷ் சந்திர போஸ் கொஞ்சம் வேகமாக போகணும்னு நினைக்கிறாரு. இவரோட காந்தி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. செகண்ட் பாயிண்ட், காந்திக்கு சுபாஷ் சந்திர போஸை காட்டிலும் பிரிட்டிஷ் பற்றி நிறைய விஷயங்கள் புரியுது. ஏன்னா அவர் சவுத் ஆப்பிரிக்காலேருந்து அவர் புரட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம். ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுறாரு, இல்லை உடனே நம்ம வி வாண்ட் இண்டிபெண்டன்ஸ் இப்பயே வேணுங்கிறாரு. இதே காந்தி 1942 சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா 1942 காந்தி வந்து குட் இந்தியா மூவ்மெண்ட் லான்ச் பண்ணும்போது என்ன சொல்றாரு, எனக்கு இன்னைக்கு நைட்டே எனக்கு சுதந்திரம் வேணுங்கிறாரு காந்தி. இதையும் சில பேர் கேட்டிருக்காங்க, ஏன் காந்தி டூ ஆர் டைன்னு சொன்னாரு. இல்லை, அதை பற்றி பேசுவோம். அது நிறைய விஷயம் இருக்குது. சரிங்க சார். டூ ஆர் டைன்னு காந்தி சொல்லலாமா அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அதை பற்றி நம்ம வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு டைம் பேசுவோம். ஓகே சார். பட் இந்த சுபாஷ் சந்திர போஸும் காந்திக்கும் ஒற்றுமைகள் என்னன்னா, நேஷனல் லீடர்ஸு பார்த்து தான் டிஃப்ரென்ஸ். ஓகே. அதே மாதிரி இன்னும் 2 பேரையும் விட்டே கொடுக்கலன்னு சொல்கிறாங்க சார்.
காந்தி வந்து சுபாஷ் சந்திர போஸை பேட்ரியாட் ஆஃப் பேட்ரியாட்ஸ் சொல்லியிருக்காரு. பிரின்ஸ் ஆஃப் பேட்ரியட்ஸ். அதே மாதிரி இவர் வந்து காந்தியை தான் ஃபர்ஸ்ட் இவர் தான் ஃபாதர் ஆஃப் நேஷன் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து வெளியில இருக்கிற மக்கள் வந்து சுபாஷ் சந்திர போஸ் கட்சி ஒரு பக்கம், காந்தி கட்சி ஒரு பக்கம், 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா அவங்க 2 பேரும் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்படி பகத்சிங் காந்தியை ரெஸ்பெக்ட் பண்ணாரோ, காந்தியை பகத்சிங் ரெஸ்பெக்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி காந்தி சுபாஷ் சந்திர போஸையும், சுபாஷ் சந்திர போஸ் காந்தியும் வந்து ரொம்ப அடோர் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப வந்து அவங்கள அடோர் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே சார், புரிஞ்சுல. அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, தேவையில்லாத அந்த குழப்பம் வேண்டாம். 2மே மாஸ் லீடர்ஸ் தான். ஓகே, இவங்க 2 பேருக்குள்ள இந்த 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 சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இருந்ததெல்லாம் உண்மைதான். ஓகே, அது இப்படி தான் வெளிப்பட்டுருக்குது நேஷனல் மூவ்மெண்ட்ல. ஓகே, ஸோ நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த டாக் முடிச்சுக்கணும், இந்த ஹிஸ்டாரிக்கல் டாக்ஸை. இது சம்மந்தமாக வேறு எதனாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ, இது ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் வீடியோஸ் பண்ணணும்னு நினச்சாலோ நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண வீடியோஸ் எல்லாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோடு எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் உங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மத்தியான டயத்தில் இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகுது. நீங்கள் பாருங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.